ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா க்ரௌட். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நடந்த டாப் 10 அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சூர்யாவின் ரெட்ரோ 5 நாட்களில் மட்டும் சுமார் 46 கோடி வசூல் செய்து ஹிட் பட்டியலில் இணைந்துள்ளது. கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் வெற்றிகரமாகவே உள்ளது. அடுத்ததாக அஜித் குட் பேட் அக்லி சுமார் 150 கோடியை கடந்துள்ளது. அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படம் உலக அளவில் சுமார் 150 கோடியை கடந்துள்ளது. அடுத்ததாக மாமன் மே 16 ரிலீஸ். சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்துள்ள மாமன் படம் மே 16 திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறதாம். அடுத்ததாக டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அதே தேதியில் ரிலீஸ் ஆக உள்ளது. சந்தானம் நடிப்பில் உருவான இந்த படம் மாமனுடன் போட்டியாக மே 16 அன்று வெளியாகிறது. அடுத்ததாக ரஜினியின் கூலி ஷூட்டிங் மீண்டும் தொடங்கியுள்ளது. லாலா பாடலுக்கு பிறகு கூலி படத்தின் வேகமான ஷூட்டிங் மீண்டும் துவங்கியுள்ளது. அனிருத் இசையில் ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக தனுஷ் ரகுமான் நிகழ்ச்சியில் சர்ப்ரைஸ் என்ட்ரி. மும்பையில் நடைபெற்ற ரகுமான் இசை நிகழ்ச்சியில் திடீரென வந்த தனுஷ் மேடையில் பாடியும் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். அடுத்ததாக சிவகார்த்திகேயனின் மதராசி படம். சிவகார்த்திகேயன் ஒரு புதுமையான மனநிலை சிக்கலுடன் போராடும் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தில். இது அவருக்கு சவால் நிறைந்த ரோல் எனவும் கூறியுள்ளார். அடுத்ததாக லிட்டில் ஜாஃப்னா படம் சர்வதேச விருதுக்கு தேர்வாகியுள்ளது. பாரிஸ் தமிழ் சமூகத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு உருவான லிட்டில் ஜாஃப்னா திரைப்படம் சர்வதேச திரையளவில் கவனம் பெற்றுள்ளது. அடுத்ததாக மலையாள திரையுலகின் த்ரில்லர் படமான துதரம் திரைப்படம் தமிழ் மொழியில் மே 9 அன்று வெளியாகியுள்ளது. அடுத்ததாக கவுண்டமணி மனைவி சாந்தி நேற்று மரணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்த திரையுலகமே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.